ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான பழைய சோறு. ஒரு வாய் பழைய சோறு, கூடவே ஒரு கடி வெங்காயம், பச்சை மிளகா, கூடவே ஒரு நக்கு இந்த மாங்காய் ஊறுகாய். இதை விட ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கவே கிடைக்காது. ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட இந்த பழைய சோறு. அதாவது இப்பதான் நம்ம ஒவ்வொரு ஃபுட்லயும் என்ன இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி ப்ரோபயோட்டிக்ஸ், நல்ல பாக்டீரியா அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஆனா ஒண்ணுமே தெரியாத அந்த காலத்திலேயே நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு ஆரோக்கியமான ட்ரிங்க் தான் இந்த பழைய சோறு. இந்த வெயிலுக்கு ஹெவியா சாப்பிடாம இந்த மாதிரி பழைய சோறு காலையில லைட்டா சாப்பிட்டு போனீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லுமே வயிறு ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. வயிறோட ஹெல்த்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. டைஜஷனுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த பழைய சோறை ஒரு சிலர் தவிர்க்கலாம். யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்ல சளி தொந்தரவு இருக்கிறவங்க, காலையில எழுந்த உடனே உங்களுக்கு தும்மல், இருமல் அந்த மாதிரிலாம் வருது, அவங்க எல்லாம் இந்த பழைய சோறு குடிக்கிறத அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அது அந்த உங்களோட கண்டிஷனை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இதுலயும் அந்த சாதத்துல இருக்கக்கூடிய அதே அளவுக்கு கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து இதுலயும் இருக்கும். ஆனா இது நம்ம கொஞ்சம் தண்ணியா குடிக்கிறது இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட். அதனால நம்ம ரைஸ் கொஞ்சம் கம்மியா தான் நம்ம எடுத்துக்குவோம். இதுல இது புளிச்சிருக்குது அப்படிங்கறதுனால இது வேகமா டைஜஸ்ட் ஆயிடும் நம்மளோட உடம்புக்குள்ள. இன்னும் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பழைய சோறு எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம். நேத்திக்கு மத்தியானம் வடிச்ச சாதத்தை நைட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி ஊற போட்டிருக்கிறேன். இப்போ இது ஃபெர்மெண்ட் ஆயிருக்கும் இந்த சாதம். இப்போ என்ன செய்யலாம்னா, இந்த தண்ணியை ஃபர்ஸ்ட் ஒரு கிண்ணத்துல வடிச்சுக்கலாம். இந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த பழைய சாதத்தோட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு சேர்த்திட்டு இந்த மாதிரி கையில நல்லா பிணைஞ்சு விடுங்க. நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகிற மாதிரி பிணைஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை பிணையறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க மிக்சியில கூட போட்டு அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டாச்சு. இப்ப இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம்ல அந்த தண்ணி, அதையும் இதுலயே ஊத்திடலாம். இப்ப இது கூட தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் இல்லைன்னா மோர், எது வேணா நீங்க சேர்த்திக்கலாம். நல்லா அந்த மாதிரி கரைச்சு விட்டுக்கோங்க. நீங்க இன்னும் தண்ணி தேவைனாலும் நீங்க ஊத்திக்கலாம், தண்ணியா வேணும்னாலும். இப்ப இது கூடவே நான் கொஞ்சமா வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் போடலாம், எது வேணா போடலாம். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துறேன். இது கூட சின்ன வெங்காயத்தை தட்டி சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தலை நறுக்கி சேர்த்திக்கலாம். ஒரு நல்ல மணமா இருக்கும். இந்த பழைய சாதம் வயிறு தொந்தரவு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கும். அதாவது டைஜஷன் பிரச்சனை, இல்ல குடல் சம்பந்தப்பட்டு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க இந்த பழைய சாதத்தை நீங்க வாரத்துல ஒரு 2-3 நாளைக்கு குடிச்சு பாருங்க. கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அவ்வளவுதான், கரைச்சாச்சு. நம்மளோட பழைய சோறு ரெடி ஆயிடுச்சு. கரைச்சு வச்ச பழைய சாதத்தை இந்த மாதிரி டம்ளர்ல ஊத்தி கூடவே சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, ஊறுகாவோட குடிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே வயிறு சில்லுன்னு ஆயிடும். உங்க எத்தனை பேத்துக்கு பழைய சோறுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.